வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப் அக்கௌண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து மிக விரைவில் வரப்போகுது. இது அடிப்படையாக வச்சு நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பல்வேறு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைனில் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 4th டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 4th டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் பார்ட் 2 வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 25 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாச்சு. இது பார்ட் 2 வீடியோ, அதாவது கொஸ்டின் நம்பர் 26ல இருந்து கொஸ்டின் நம்பர் 50 வரைக்கும் இதுல ஃபுல்லா நம்ம டிஸ்கஷன் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து பாருங்க 26th கொஸ்டின், பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு என்று கூறியவர். புரியுதுங்களா? அந்த பணவீக்கம் இருக்கா இல்லையா, இன்ஃபிளேஷன் சொல்றோமா இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அன்அபிஷியல் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மில்டன் பிராட்மேன் அப்படிங்கிறவர். இந்த மில்டன் பிராட்மேனுங்கிறவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சார்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட். சரிங்களா? அமெரிக்காவை சார்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட். இவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு என்று அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் ஏற்பட போது என்னென்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தின் திறன், என்னது பணத்தின் திறன் அல்லது பணத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இது ஒண்ணு. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொருளின் விலை, சரியா, பொருளின் விலை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். சரிங்களா? பொருளின் விலை வந்து அதிகமாகும். வங்கியில சேமிப்பு, புரியுதுங்களா, பேங்க் சேவிங் அக்கௌண்ட் இருக்குல்ல, பேங்க் வந்து சேவிங், பேங்க் சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டிகிரீஸ் ஆகும். சரிங்களா? இதை தாண்டி உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்தாலும் கூட மக்கள் வந்து வாங்கும் திறன் சொல்லுவாங்க, அதாவது பர்ச்சேசிங் சொல்லுவாங்க தெரியுமா, பர்ச்சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் பணவீக்கத்தில் உள்ள சிம்டம்ஸ், இதை பேஸ் பண்ணி நமக்கு ஆப்ஷன்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை கொஞ்சம் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதைத்தான் இவர் என்ன சொல்றாருன்னா மறைமுகமா ஒரு வரி விதிப்பு மாதிரியே என்ன பண்றாரு, பணவீக்கத்தை வந்து சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 26, பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் என்று கூறியவர் யாருன்னு கேட்கறாங்க, வாக்கர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடா டிஎன்பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாம்லாம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வாக்கர், பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு கலெக்ஷன் பண்றோமா இல்லையா, கலெக்ஷனுக்கு இந்த கலெக்ஷன் பண்ணும்போது என்ன வருது, பணம் வருது. அதே மாதிரி கால்குலேஷன் பண்ணும்போது என்ன வருது, பணம் வருது. சரிங்களா? ஸோ அதை தாண்டி ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம், ஒரு கடன் வாங்குறோம், எல்லா இடத்துலயுமே பணம் தான் இருக்குது. அப்போ என்ன வந்து பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் அப்படிங்கிறத வாக்கர் சொல்லிருக்காரு. இது கொஞ்சம் பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். இது ஃபுல்லா மனப்பாடம் பண்றது தான். சரிங்களா? ஃபேக்ட் தான். அடுத்து வந்து பாருங்க, பொருட்களுக்கு பொருள்களை மாற்றும் பண்ட மாற்று முறை, அதாவது பார்ட்டரி சிஸ்டம் பயன்படுத்தியவர்கள் யாருன்னு கேட்கறாங்க. நம்ம சங்க காலத்துல தமிழர்களே வந்து என்ன பண்றாங்க, பண்ட மாற்று முறை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆனா கீழ்கண்ட ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மெசபடோமியா பழங்குடியினர், அப்புறம் பொனிஷியர்கள், பாபிலோனியர்கள், சிந்து சமவெளி மக்கள்கள் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இதுல பாபிலோனியர்கள்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மெசபடோமியாவும் வருவாங்க. ரெண்டு பேரும் எல்லாம் வந்து பார்த்தா காமன் தான். அப்ப வந்து ஏன்ஷியன் பீப்புள்ஸ் தான் இவங்க எல்லாமே. ஸோ ரெண்டுல பார்க்கும்போது பாபிலோனியர்கள் ஆன்சரு, மெசபடோமியாவும் வருவாங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குற மெத்தட் தான் பார்ட்டரி சிஸ்டம் சொல்றோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்க, ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எங்க உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட இப்ப வந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேல தான் இருக்கு. சரிங்களா? நார்மலாவே 1926ல வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டன் யங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. என்னது, ஹில்டன் யங் கமிட்டி. இந்த ஹில்டன் யங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி, அதே மாதிரி 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம், அதனுடைய ரெக்கமெண்டேஷன் படி அதை பேஸ் பண்ணி 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆர்பிஐ பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் ஆர்பிஐ ஆக்ட். சரிங்களா? ஆர்பிஐ ஆக்ட்னாலும் என்னதான், ஆர்பிஐ சட்டம்னாலும் 1935 தான். ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1935 ஏப்ரல் 1. இது வந்து அதனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல என்னவா இருந்ததுன்னா கல்கட்டாவா இருந்தது. இந்தியாவுடைய ஓல்டு கேபிட்டல் என்னது, கல்கட்டா. ஆர்பிஐ பழைய கேபிட்டல் ஆர்பிஐ, அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மைய வங்கின்னு சொல்லணுமா இல்லையா, பேங்கர்ஸ் ஆஃப் பேங்கர்ஸ் சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லுவோம், மைய வங்கின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவோம் ஆர்பிஐ. இது வந்து பாத்தீங்கன்னா பழைய தலைநகரம் வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டா தான். 35 இதை வந்து 1937 தான் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாம்பேவுக்கு மாத்தினாங்க. சரிங்களா? 1937 தான் ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க மாத்தினாங்க, மும்பைக்கு மாத்தினாங்க. சரிங்களா? இந்த பேங்க் வந்து 1949
ஜனவரி 1ஆம் தேதி இது என்ன பண்ணாங்கன்னா நேஷனலைஸ்டு பண்ணிட்டாங்க. என்னது? நேஷனலைஸ்டு பேங்க்னு சொல்லுவாங்க. தேசியமயமாக்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல வந்துருச்சு இந்த பேங்க் அப்படின்னு சொல்றதுதான் நேஷனலைஸ்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு சொல்றோம் நம்ம. சரிங்களா? ஸோ அப்ப இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 30. காகித பண முறையை மேலாண்மை செய்வது எதுன்னு கேக்குறாங்க. மைய பணவியல் அமைப்பு. என்னது? மைய பணவியல் அமைப்பு தான் வந்து காகித பண முறையை மேலாண்மை செய்வது. நார்மலா வந்து நம்மளுடைய பேப்பர் நோட் இருக்கா இல்லையா, அது கரன்சி புரிதல், நோட்டு பணம் இருக்கா இல்லையா, அதை வந்து அச்சிடுறது யாரு? நார்மலாவே ஆர்பிஐ தான். சரிங்களா? அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தா நம்ம மேல தெளிவா பார்த்தோம். இந்த ஆர்பிஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா மைய பணவியல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். மைய வங்கி சென்ட்ரல் பேங்க், பேங்கர்ஸ் ஆஃப் பேங்கர்ஸ். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த காகித பணம் மேலாண்மை செய்வது யாரு? ஆர்பிஐ தான். அதாவது காயின்ஸ் இஷ்யூ பண்றது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பண நோட்டுகளை அச்சடிக்கிறது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேங்கர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிசி வந்து மேக் பண்ணி எல்லா பேங்கையும் கண்ட்ரோல் பண்றது, பணவீக்கம் பணவாட்டத்தை வந்து மேனேஜ் பண்றது. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே யார் தான் பண்றா? ஆர்பிஐ தான் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து ₹1 காயின்ஸ், சரிங்களா? ₹1 காயின்ஸ் இருக்கா இல்லையா, அதுல மட்டும் பினான்ஸ் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவாரு, பினான்ஸ் செக்ரட்டரி, நல்லா கவனிச்சுக்கணும். ₹1 அந்த நோட்டு பிளஸ் காயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் சைன் போடுவாங்க அப்படின்னா, இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். அதாவது பார்த்தீங்கன்னா பினான்ஸ் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிதி செயலாளர், பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லல, நிதி அமைச்சரை சொல்லல, பினான்ஸ் செக்ரட்டரி அதாவது நிதி செயலாளர் தான் இதுல சைன் போடுவாங்க. இந்த ₹1 காயின்ஸை தவிர, ₹1 நோட்டை தவிர மீதி எல்லா நோட்லயுமே யார் சைன் போடுவாங்கன்னா ஆர்பிஐயோட கவர்னர் தான் போடுவார். ஆர்பிஐயோடைய ஆளுநர் தான் இதுல வந்து சைன் போடுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே. அடுத்து பாருங்க 31. MV = PT. இதுல வந்து டீங்கிறது ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நார்மலாவே இது வந்து பார்த்தா ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யார் வந்து டிக்ளேர் பண்ணது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது ஆர்விங் ஃபிஷர். சரிங்களா? இர்விங் ஃபிஷர் தான் இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணிருக்காரு. சரிங்களா? இது ஒண்ணு. இதுல என்னென்னு பார்ப்போம். எம்னா என்ன? சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எம்னா என்னன்னா மணி சப்ளை, மணி சப்ளைன்னு சொல்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா பண வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எம்னா என்னது? மணி சப்ளை. அது தமிழ்ல வந்து பண வளங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விங்கிறது என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் மணி, வெலாசிட்டி ஆஃப் மணி. அதாவது பார்த்தீங்கன்னா பணத்தின் வேகம், அதான் பணத்தின் வேகம் அல்லது பணத்தின் திசை வேகம் அப்படின்னு சொல்ற மாதிரி அது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் லெவல், அதாவது விலை அளவு, விலை குறியீட்டு எண் அப்படின்னு சொல்றோம் நம்ம. சரிங்களா? அடுத்து வந்து டீங்கிறது என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். இந்த பாருங்க, டீ என்னது? வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வாணிபத்தின் அளவு. சரிங்களா? அதுதான் வந்து அதுக்கான மீனிங். ஸோ அப்ப இதுதான் இதுக்கான விளக்கம். பிளஸ் இதை சொன்னது யாருன்னா இர்விங் ஃபிஷர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். 32. பண அளிப்பு என்பது எதற்கு சமம் அப்படின்னா பண தேவைக்கு தான் சமம். இது சும்மா ஒரு ஃபேக்ட், இது ஞாபகம் வச்சுங்க. பண அளிப்பு என்பது அதாவது பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் மணி இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, டிமாண்ட் ஆஃப் மணி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 33வது கொஸ்டின் வந்து பாருங்க. மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் வங்கிகள். மைய வங்கினா என்னது? ஆர்பிஐ கட்டுப்பாட்டுல இல்லாம, சரிங்களா, ஆர்பிஐ கட்டுப்பாட்டுல இருக்கிறதா இந்த காயின்ஸ், இந்த ருபீஸ் நோட்லாம். அந்த கண்ட்ரோல்ல இல்லாம பணப்பெருக்கத்தை சீர் செய்தல், நிதி மாற்றத்தை சரிபார்த்தல், புரிதுங்களா, மற்ற சுதந்திரம், ஒரு இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு கரன்சிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கரன்சின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் கரன்சி இஸ் ஆல்சோ நோஸ் பார்த்தா கிரிப்டோ கரன்சின்னு சொல்றோம். புரியுதா? மெய்நிகர் பணம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? மெய்நிகர் இது பணம். இதுதான் வந்து பார்த்தா பிட்காயின் சொல்றோமா இல்லையா? பிட்காயின் என்னது? இது பிட்காயின் ஒண்ணு இருக்கா இல்லையா? இது 33 தானே? ஆமா, பிட்காயின். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் காயின், பிட்காயின், லைட் காயின். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதேரியம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் உள்ள அந்த காயின்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மெய்நிகர் பணம் தான். இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. 34.
மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுது? மந்த காலம்னா என்னது? அதான் பணவீக்கம்னு சொல்றோமா இல்லையா? அந்த காலத்துல வந்து என்னது பொருளியல் நடவடிக்கைகள் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்தபட்சமாக இருக்கும், மிக குறைவாதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா இல்லையா? ஓகே. அதாவது நார்மலா வந்து மந்த காலத்துல என்ன இருக்கும்? ஜிடிபி வந்து கம்மியாயிடும். இண்டஸ்ட்ரீஸ் இது growth வந்து எப்படி இருக்கும்? அதுவும் கம்மியாயிடும். சரிங்களா? ஸோ அப்போ அதனால மக்கள் வந்து பணத்தோடைய மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால பொருளுக்கு விலை அதிகமாயிடும். அதனால வந்து மக்கள் எதையும் வந்து பார்த்தா பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங்ல புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 35 பற்று அட்டை என்பது எதற்கு உதாரணம் அப்படின்னா நெகிழி பணம். சரிங்களா? பிளாஸ்டிக் மணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பற்று அட்டைன்னு சொல்றோம். அதான் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, அந்த டெபிட் கார்டுன்னு சொல்றோமா இல்லையா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெகிழி பணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா ஒரு 1 மார்க் தான். ஓகே. அடுத்து வந்து பாருங்க 36. ஸோ 36 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஃபேமஸ் ஆனது தெரியும். கீழடிங்கிறது சிவகங்கை தான். சரியா? ரத்தம் உறையும் பூமி சிவகங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மருது பிரதர்ஸ் இருக்காங்களா இல்லையா? அவங்களுடைய ஏரியா அது. ரத்தம் உறையும் பூமி சிவகங்கை தான். கீழடிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நமக்கு தெரியும் பொருந்தல்னா திண்டுக்கல் நல்லா ஞாபகம் இருக்கும். சரிங்களா? பொருந்தல். அதே விதத்தில் கொடுமணல்னா ஈரோடு, ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி. சரிங்களா? தூத்துக்குடி தான் ஆதிச்சநல்லூர். திருநெல்வேலின்னு வந்தா ஆப்ஷன் தப்பு. சரிங்களா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. 37 சரியானதை தேர்வு செய்க. சபா என்பது மூத்தோர்களை கொண்ட மன்றம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சபாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் கவுன்சில், எல்டர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து சரிதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் பீப்புள்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர்கள், அறிஞர்கள் படித்தவர்கள் அப்படிலாம் இருக்காங்களா, அவங்க எல்லாமே அந்த அவையில இருப்பாங்க. அவங்களுடைய அட்வைஸுங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. சரிங்களா? அது இது ரொம்ப முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா அறிவுடையவர்கள், நாலேஜ் உடையவர்கள், நாலேஜ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கலாம் சபா அப்படிங்கிற ஒரு சொசைட்டில இருப்பாங்க. சரிங்களா? அது சரிதான். சமிதிங்கிறது என்பது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லுவாங்க தெரியுமா? பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக் ஒப்பீனியன் புரியுதுங்களா? ஒரு விஷயத்துக்கு வந்து பப்ளிக் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமிதிங்கிற ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது 2மே சரி. 2 கூற்றும் சரிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. சரிங்களா? ஓகே. 38 ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்களில் மாறுபட்டதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு நல்லாவே தெரியும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு அயன் நாலேஜ் இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருந்திருக்கும்னா காப்பர் நாலேஜ் இருந்திருக்கும். அதனாலதான் ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியட் வந்து இஸ் ஆல்சோ நோஸ் காப்பர் ஏஜ் அப்படின்னு சொல்லிருப்போம். அதே மாதிரி ரிக்வேதம் காலம்னு சொல்றோம். அதாவது வேதிக் பீரியட்னு சொல்றோமா இல்லையா? வேதிக் பீரியட் ரிக்வேத காலம் அப்படின்னு சொன்னா கூட அதுல வந்து கோல்டு நாலேஜ், அயன் நாலேஜ், தாமிரம் புரிஞ்சுங்களா? இது எல்லா நாலேஜ் இருந்திருக்கு. சில்வர் நாலேஜ் மட்டும் அவங்கள்ட்ட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஆடமன் அவுட் தப்பானதை மட்டும் கேட்டிருக்காங்க. அது சரிதான். புரியுதுங்களா? சில்வருங்கிறது சரிதான். அடுத்து 39 தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு வந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரிங்களா? இது குறித்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பன குறித்து எதில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா அதான் பெரிப்ளஸ் புரியுதுங்களா? பெரிப்ளஸ்னு ஒரு ஒரு வழிகாட்டி புத்தகம்னு சொல்லுவோம். சரிமா? ஒரு டிராவல் புக்ஸ், கைடு புக்ஸ்னு சொல்றப்ப தெரியுமா? பெரிப்ளஸ். அதாவது அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிப்ளஸ் ஆஃப் த பெரிப்ளஸ் பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் 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 சி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு புரியுதுங்களா? அதாவது பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் ஆஃப் த சி அப்படின்னு சொல்லி இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எழுதியிருக்காங்க. இது யார் எழுதுனதுன்னு தெரியல. இந்த பெரிப்ளஸ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் அந்த மெடிட்ரேனியன் சி, அதாவது பார்த்தா மத்திய தரைக்கடல் பகுதி இருக்குல்ல, ரெட் சி, மத்திய தரைக்கடல் பகுதி, அந்த பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி அது. இதுல வந்து அலெக்சாண்ட்ரியா சிட்டி எங்க இருக்குன்னா எஜிப்துல இருக்கு. சரிங்களா? எங்க இருக்கு? எஜிப்துல இருக்கு. எஜிப்துல உள்ள ஒரு சிட்டி தான் வந்து அலெக்சாண்ட்ரியாங்கிற ஒரு சிட்டி இருக்கு. அங்க உள்ள ஒரு துறைமுகத்துக்கு பேர் அலெக்சாண்ட்ரியா ஹார்பர் அப்படின்னு. ஸோ அங்க வந்து அடிக்கடி என்ன பண்றோம், நம்ம ரோம் நாட்டு கூட ட்ராட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதாவது சங்க காலத்துல வந்து தமிழ்நாட்டுல இருந்து ரோம் கூட வந்து ட்ராட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கான எவிடன்ஸ் வந்து பல எவிடன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரேனியன் சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க
40வது கொஸ்டின் சரிங்களா, பேசிக்கான கொஸ்டின் தான், கொஞ்சம் குழப்பம். இங்க பாருங்க, பையம்பள்ளி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சரிங்களா, பழைய டேட்டா அடி பாத்தீங்கன்னா இது வந்து வேலூர் மாவட்டம் தான் ஆன்சர். ஆனா வேலூர் மாவட்டத்தில இருந்து இப்போ வந்து ராணிப்பேட்டை திருப்பத்தூர் பிரிச்சதால வந்து திருப்பத்தூர் தாலுகாவில் இருந்தாலும் திருப்பத்தூர் மாவட்டம். சரிங்களா, பையம்பள்ளிங்கிறது என்னது, திருப்பத்தூர் மாவட்டம் தான் இப்போ அட் பிரசன்ட் ஆன்சர். சரிங்களா, சப்போஸ் திருப்பத்தூர் மாவட்டமே ஆப்ஷன்ல இல்லைன்னா நீங்க வேலூர் மாவட்டத்தை போடலாம். ஸோ ரெண்டுமே இருக்கு, திருப்பத்தூர் மாவட்டம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலூர் மாவட்டம் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டா எங்க இருக்குதுன்னா திருப்பத்தூர் தாலுகாவில் தான் இருக்கு, திருப்பத்தூர் மாவட்டங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பையம்பள்ளிங்கிறது எதுக்கு ஃபேமஸ் ஆனதா, நியோலித்திக்கோடைய சோசியல் பீப்புள், புரியுதுங்களா, சோசியல் பீப்புள் எவிடன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் எவிடன்ஸ்னா மக்கள் வந்து ஒரு கூட்டமா வாழ்ந்த ஒரு அதுக்கான ஒரு எவிடன்ஸ், ஒரு எக்ஸிபிஷன் வந்து அங்க பண்றீங்க கிடைச்சிருக்கு, புரியுதுங்களா. அதாவது புதிய கற்கால மக்கள் ஒரு சமுதாயமாக, ஒரு கூட்டமாக, ஒரு கிராமமாக வாழ்ந்த அந்த ஒரு அடிப்படை வந்து அங்க கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையமொழியில வந்து வேற என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மெகாலித்திக் ஏஜோட எவிடன்ஸ், என்னது மெகாலித்திக் ஏஜோடைய எவிடன்ஸ் வந்து அது கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே 41 பாருங்க, ஆரியர்கள் எங்கிருந்து வந்தனர் அப்படின்னு ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். சரிங்களா, இது வந்து எக்கச்சக்கமான ஒரு தியரி கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தியரி ரொம்ப முக்கியமானது. இதுல ஆரியர்கள் எங்கிருந்து வந்தனர் அப்படிங்கிறது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல வந்து சென்ட்ரல் ஏசியாவில இருந்து வந்தனர் சரியான விடை. இந்த சென்ட்ரல் ஏசியாவில இருந்து வந்தது அப்படிங்கிறது யாரு இது பண்ணாங்கன்னா மேக்ஸ் முல்லர். யாரு? மேக்ஸ் முல்லர் தான் அதை வந்து பாத்தீங்கன்னா டெரைவ் பண்ணிருக்காரு. எங்க மத்திய ஆசியாவில இருந்து பனி பிரதேசத்திலிருந்து ஒயிட் ஸ்கின், புரியுதுங்களா, வெள்ளை நிற தோலில் வந்து பாத்தீங்கன்னா குதிரையில கையில ராடு இரும்பு வச்சுக்கிட்டு வந்திருக்கானுவ, புரியுதுங்களா இல்லையா. அப்ப அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா குதிரையில கையில இரும்பு ராடு வச்சுக்கிட்டு வந்ததால அங்க வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளை வந்து என்ன பண்றாங்க, நம்மளை விட அறிவார்ந்த ஒரு சமூகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வந்து அவங்களுக்குள்ள ஒரு மாத்தி ஒரு சண்டை வந்ததால இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கான்குயர் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ அப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து வேதிக் இன்வேஷன்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஒன் ஆஃப் த இது சரிங்களா ஃபேக்டர். இது மேக்ஸ் மில்லர் தான் சொல்லிருக்காரு, மத்திய ஆசியாவில இருந்து ஆரியர்கள் வந்தாங்கன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய திலக்கு இருக்காருல்ல, பாலகங்கர திலக்கு என்ன சொல்லிருக்காருன்னா ஆர்டிக் ரீஜன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேதிக் பீப்புள்ஸ் வந்திருக்காங்க, பர்பேரியன் இன்வேஷன், ஆரியர்கள் வருகை, புரியுதுங்களா இல்லையா. த வேதிக் ஏஜ், த வேத காலம் இப்படின்னு சொல்றது எல்லாமே ஆர்டிக் பிரதேசத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர், புரியுதுங்களா, எக்ஸ்ட்ரீமிட்ஸ். ஸோ தீவிரவாதிகளுடைய தலைவர் யார், பாலகங்கர திலகர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. சரிங்களா, இதெல்லாம் அடிக்கடி கேட்கற கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 42 ஓகே. ஸோ 42 வந்து பாருங்க, வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டதுங்கிறது என்ன, இந்த 1/6 தான். சரிங்களா, வேத காலத்துல வந்து லேண்ட் டேக்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வசூலிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1/6 6 ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா அரசர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வரி, ஸோ தலைவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வரி, அது வந்து பாத்தீங்கன்னா பாகான்னு சொல்லுவாங்க. என்னது, பாகான்னு சொல்லுவாங்க. பாகா என்பது என்னன்னா அது ஒரு வகையான வரி, ஒரு 6ல் ஒரு பங்கு அந்த வசூலிக்கக்கூடிய ஒரு வரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து 43 ஸோ தொண்டியின் தொல்லியல் தளம் டேஸில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ராம்நாடு. சரியா, ராமநாதபுரத்துல தான் தொண்டிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இது சங்க காலத்துல இருந்த ஒரு பழமையான ஒரு துறைமுகம் தொண்டி. இது பாண்டியர்கள், அதாவது தொண்டைமானின் நிலம்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டியை வந்து என்ன சொல்றாங்கன்னா தொண்டைமானின் நிலம்னு சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைமுக நகரம். இப்ப பாண்டியருடைய துறைமுகம் யாரு, பாண்டியர்களுடைய துறைமுகம் இது தொண்டி. சரிங்களா, ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கு எங்கெங்க வந்து ட்ராட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சைனா, சவுத் ஏசியா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கு, ரோமு, இங்கெல்லாம் வந்து ட்ராட் பண்ணிருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இது கூற்று 1. அடுத்து பாத்தீங்கன்னா 44 கொஸ்டின்ல கூற்று 1 வந்து சமணம் என்னும் சொல் பிரெஞ்சு வார்த்தையில இருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன். தப்பு, இது பிரெஞ்சுலாம் இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ், அப்புறம் வந்து சான்ஸ்கிரிட் தான் மெயினா சமணம். சரிங்களா, சமணங்கிறது தமிழ் பிளஸ் வந்து பார்த்தா சான்ஸ்கிரிட் கலந்த சொற்கள் அப்படின்னு சொல்லி போறீங்களா. நமக்கு படிச்சிருப்போம் ஜீனர்னா என்னது, இது கான்கியூரர் அப்படின்னா என்னது, வென்றவர்னு சொல்லுவாங்க. என்னது,
இது வென்றவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜீனர்னா என்னது? வென்றவர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இது தப்பு. சமணம் என்ன சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு சொல்ல இருந்து வரல. அது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு பிளஸ் தமிழ் வேர்டு 2 மிக்ஸ் ஆன ஒரு வேர்டுங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த சமணம் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து தன்னையும், வெளி உலகத்தையும் வெல்வதாகும். முதல்ல நம்மள நாம வெற்றி கொள்ளணும். சரிங்களா? நம்ம நம்மள நாம வெற்றி கொள்ளுதல் என்னன்னு அப்படின்னா, ஆசை, காமம், கோபம் இது 3லயும் வெற்றி கொண்டு என்ன பண்றது? இது முக்தி பெறுதல். சரிங்களா? இது 3 பேசிக்கா எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். என்னதான் கட்டுப்பாடா இருந்தாலும் கூட, ஏதாவது ஒரு விதத்துல வந்து கோபம் வந்துரும். ஏதாவது ஒரு இடத்துல ஆசை வந்துரும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து காமத்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சரிங்களா? சோ இது நார்மல் ஹியூமன் பீயிங் இது. சோ அப்ப இது எல்லாத்தையும் துறந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமண மதத்துக்கு அதான் பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்திலயுமே முக்தி அடைகிறது வந்து இந்த கான்செப்ட் தான். அத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தப்பு, 2வது சரி அப்படின்னா, கூற்று 1 தவறு, 2 வந்து சரிங்கிறத புரிஞ்சுக்கங்க. 44க்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க 45. சமணம் எத்தனை தீர்த்தங்கர்களை மையமாக கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தீர்த்தங்கர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. தன்னுடைய கருத்துக்கள வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சமய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மொத்தம் வந்து சமண மதம். இதுல சமணம், புத்த மதம் சொல்லுவாங்க தெரியுமா? புத்த மதத்த தோற்றுவித்தவர் புத்தர். புரியுதா? அதாவது பார்த்தீங்கன்னா, சமண மதத்த தோற்றுவித்தவர் யாருன்னா மகாவீரர். இந்த மகாவீரர்ல இவரு 24வது மகாவீரர். சரி, மகாவீரர் அதாவது 24th தீர்த்தங்கர் யாருன்னு கேட்டாங்கன்னா மகாவீரர். இவரு தான் ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா இல்லையா? சமண மதத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாவீரர்ங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 24 தீர்த்தங்கர்கள் இருக்காங்கிறத மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கர்லாம் படிச்சிருப்போம். யாருன்னா ரிஷபதேவர், ரிஷபநாதர், ஆதிநாதர்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? எல்லாம் நம்ம பார்ப்போம். பின்னாடி பார்ப்போம். அது இத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வருது. பௌத்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல வேறுபட்டதை கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. முதலாவது மாநாடு வந்து பாத்தீங்கன்னா ராஜகிரகம் தான். சரிங்களா? ராஜகிரகம்னு சொல்லலாம். ராஜகிரி. சரிங்களா? ராஜகிரியில் நடந்திருக்குது ராஜகிரகம். இது வந்து ராஜகிரி எங்க இருக்குதுன்னா பீகார்ல இருக்குது. எங்க இருக்கு? பீகார்ல இருக்கு. 483 பிசி. இதெல்லாம் பிசி. சரியா? பிசி 483 நடந்திருக்குது. இத வந்து லீட் பண்ணது யாரு? இதனோட கிங் யாரு? சரிங்களா? இதுக்கான தலைவர் யார் அப்படின்னா, இதுக்கான தலைவர் யாருன்னா மகா காஷியப்பா. மகா காஷியப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா இத தலைமை தாங்கினது. சரிங்களா? சோ லீட் பண்ணது. அப்ப அதுக்கான அரசர் யாருன்னா அஜாத சத்ரு. அஜாத சத்ரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது மாநாடு வைஷாலி. இதுவும் எங்க அப்படின்னா பீகார்ல தான் இருக்குது. பீகார். இது வந்து பார்த்தீங்கன்னா 383 அப்படியே 100 வருஷம். சரிங்களா இல்லையா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபாகாமி இதை லீட் பண்ணது யாருன்னா சபாகாமிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணாரு, தலைமை தாங்கினாரு. சரிங்களா? நார்மலா அந்த லீட் பண்ணது தலைமை தாங்கினதால செயின்ட் மாதிரியே இருப்பாங்க, புலவர்கள் மாதிரியே இருப்பாங்க. சரிங்களா? அதை வந்து பார்த்தா எடுத்து நடத்தினது யாருன்னா அரசர் ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. இப்ப 2வது மாநாட்டை வந்து எடுத்து நடத்தினது யாருன்னா காலசோகர். காலசோகர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது மாநாடு பாடலிபுத்திரம். இந்த பாடலிபுத்திரம் நமக்கு நல்லாவே தெரியும். பாட்னாவில் இருக்கு. புரியுதுங்களா? ஓகே. இது எப்ப அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 250. இதெல்லாம் பிசி 250. இதற்கு வந்து தலைமை தாங்கினது யாருன்னா மொக்கலட்டி புஷா. மொக்கலட்டி புஷா. சரிங்களா? இது வந்து அசோகர் தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நடத்தினாரு. 3வது புத்த சமய மாநாடு ரொம்ப முக்கியமானது. பிசி 250ல. சரிங்களா? 4வது புத்த சமய மாநாடு கனடான்னு போட்டிருக்காங்க. இது தப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்னு வரும். காஷ்மீர்ல குந்தலவனம். காஷ்மீர்ல இது குந்தலவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா 4வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம். யார் நடத்தினது அப்படின்னா இது கனிஷ்கர். சரியா? கனிஷ்கருக்கு இன்னொரு பேரு செகண்ட் அசோகான்னு சொல்லுவாங்க. ஹூ இஸ் கால்டு செகண்ட் அசோகா? இது கனிஷ்கர். அதாவது அசோகர் என்ன பண்ணாரு? புத்த மதத்தை பரப்புனாரு. அவருக்கு பிறகு வந்தவங்க பல பேர் வந்து புத்த மதத்தை பரப்புனாலும் கூட அசோகர் மாதிரி ரொம்ப இறங்கி ஒரு களத்துல இறங்கி வேலை செஞ்சு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா ஏசியா ஃபுல்லா வந்து புத்த மதத்தை பரப்பின பெருமை வந்து அசோகருக்கு பிறகு அந்த பெருமை யாருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா கனிஷ்கர் தான் சேர்ந்தது. அதனால அசோகரே 2ஆம் பிறவி எடுத்து வந்து திரும்ப புத்த மதத்தை பரப்புறாரு அப்படிங்கிற கான்செப்ட்ல செகண்ட் அசோகா அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4th இது வந்து பாத்தீங்கன்னா அதை லீட் பண்ணவர் யாருன்னா வசுமித்திரர்.
சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த 4 என்னது இந்த புத்த மத மாநாடுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப இதுக்கு வந்து தப்பான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4த் கான்ஃபரன்ஸ் தான். அத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 47வது கொஸ்டின். ஒரு பௌத்த கோயில் அல்லது தியான கூடம் சரிங்களா? எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சைத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. சைத்தியாஸ். புரியுதா? சைத்தியம் என்றால் என்னன்னா, அதாவது அவங்களுடைய போதனைகள் பயிற்றுவிக்கப்படக்கூடிய இடம், தியானம் செய்யக்கூடிய இடம், பௌத்த கோயில் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இது வந்து இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா மகாராஷ்டிராவில் கார்லே ஸ்தூபா. என்னது? கார்லே ஸ்தூபா மண்டபம். கார்லே ஸ்தூபா மண்டபங்கிறது ஒரு சைத்தியம். ஒன் ஆஃப் த ஒரு சைத்தியம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது எங்க இருக்குதுன்னா மகாராஷ்டிராவில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அதான் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடம், வழிபாட்டு செய்யக்கூடிய ஒரு இடம், புரியுதா? வழிபாட்டு தலமா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பௌத்த கோயில் அல்லது தியான புரியுதுங்களா? பௌத்தர்கள் வந்து தியான கோயிலை வந்து எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னா சைத்தியங்கள் என்று அழைப்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க 48வது கொஸ்டின். புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் அப்படின்னா சாரநாத். சரிங்களா இல்லையா? அதாவது சாரநாத்ங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது தர்ம சக்கர பரிவர்த்தன சூத்ரா. இந்த முதல் போதனைன்னு சொல்றோம்ல, அதுக்கு இன்னொரு பேரு தர்ம சக்கர பரிவர்த்தன சூத்ரா. தர்ம சக்கர பரிவர்த்தன சூத்ரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது, அவருடைய முதல் போதனை எந்த இடத்துலனா உத்தரப்பிரதேசத்தில் சாரநாத்ல தான் அவருடைய முதல் போதனை வந்து என்ன பண்ணார், மான் பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சாரநாத் மான் பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனா புத்தர் வந்து ஞானம் பெற்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா கயா, புத்த கயா பீகார்ல இருக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 49வது கொஸ்டின். ஜாதகங்கள், அதாவது ஜாதக கதைகள் புகழ்பெற்ற கதைகள் ஆகும். ஆமா தானே? ஜாதகங்கள் வந்து புகழ்பெற்ற கதைகள். சரிங்களா? இது எங்க இருந்து? ஸ்ரீலங்காவுடைய ஹோலி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவுடைய புத்த மதத்துடைய ஒரு புனித ஒரு புக்ஸ்ல வந்து ஜாதக கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து புத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜாதக கதைகள் வந்து இது யாரை பேஸ் பண்ணிது அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். எங்க இருக்கு? ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு சொல்லிட்டேன். புத்தருடைய பிறப்பு, முற்பிறவிகள், அவர்கள் வந்து எப்படி இருந்தாரு, ஒரு விலங்குகளா இருந்தாங்க, மனிதர்களா இருந்தாங்க, அவர் என்னென்னலாம் செஞ்சாரு, அதனுடைய முற்பிறவிகளோடு செய்த அந்த வினைதான் இவர் வந்து இப்ப வந்து புத்தரா பிறந்து இங்க வந்து என்ன பண்ணாரு, மக்களுக்கு வந்து கருத்தை சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா அந்த கதை சொல்லுது. ரொம்ப முக்கியமானது. அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த புத்தகம், ஒரு ஒழுக்கம் நிறைந்த புத்தகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, காரணம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப சரிதான் அது. காரணம் வந்து அஜந்தா குகையின் சுவர்களில், புரியுதுங்களா? அஜந்தா எல்லோராலும் படிச்சிருப்போமா இல்லையா? ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கு, மகாராஷ்டிரா, அது மத்திய பிரதேசத்தில் இருக்கு. அஜந்தா குகையின் சுவர்களில் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா சரிதான், புரியுதுங்களா? ஜாதக கதைகள் என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே செவுத்துல வந்து அஜந்தா குகை, அந்த கேவ் பெயிண்டிங்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு ஆர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இன்னும் மறையாம அப்படியே இருக்கு. அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரிங்கிறத வந்து புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அப்ப நம்ம இந்த செஷன்ல லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். 50வது கொஸ்டின். ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். அதாவது பொருந்தாதை கண்டறிக, ஆட் மேன் அவுட். இத பேரை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். படிச்சவங்களுக்கு இது எப்படி அப்படின்னா ஜெயினிசம், சமண மதத்துல உள்ள தீர்த்தங்கரஸ், சரியா, ஸ்பிரிச்சுவல் டீச்சர் சொல்றோமா இல்லையா, அந்த தீர்த்தங்கர்களுடைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல எது வந்து பொருந்தாம இருக்குது, தப்பா இருக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப இதுல வந்து பார்ஷவநாதர், என்னது இந்த பார்ஷவநாதர்ங்கிறது பாத்தீங்கன்னா 23rd தீர்த்தங்கரர். சரிங்களா? 23rd தீர்த்தங்கரர். சரிங்களா? மகாவீரர் நமக்கு தெரியும் 24th. இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் என்னது ஜெயினிசம். சமண மதத்தை வந்து தோற்றுவித்தவர் யாரு? மகாவீரர். 24வது தீர்த்தங்கரர். 23 வந்து பார்ஷவநாதர். சரிங்களா? நமக்கு புத்த மதத்தை தோற்றுவித்தவர் புத்தர்னு தெரியும். இவர் தான் தப்பு, இவர் தான் ஆன்சர். இருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபதேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்றோம். முதலாவது தீர்த்தங்கரர் ரிஷபநாதர். ரிஷபநாதருக்கு இன்னொரு பேரு ஆதிநாதர்னு சொல்லுவாங்க. ஆதிநாதர். சரியா? அப்புறம் வந்து பார்ஷவநாதர்னா 23rd, மகாவீரன் 24ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. புத்த மத தோற்றுவித்தவர் யாருன்னா புத்தர்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அது ரொம்ப முக்கியமான, அதுதான் தப்பு. சரிங்களா? ஸோ அப்ப நம்ம இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்த்துருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் 4ல எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் 4ல வந்து கொஸ்டின் நம்பர் 26ல இருந்து 50 வரைக்கும் தெளிவா பார்த்தாச்சு. சரிங்களா?
நம்மளோட டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 25 வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 51 கொஸ்டின்ல இருந்து 75 வரைக்கும் ஒரு வீடியோவும், 76ல இருந்து 100 வரைக்கும் ஒரு வீடியோவும், 101ல இருந்து 120 வரைக்கும் ஒரு வீடியோவும், 121ல இருந்து 140 வரைக்கும் ஒரு வீடியோன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். ஏன்னா மாணவர்கள் வந்து ஒரே லென்த்தா இருக்கிறதால அவங்க கொஞ்சம் அதை பார்க்கறதுக்கு சிரமப்படுறது மூலமாகவும், ஒரே வீடியோவில் ரொம்ப அதிகமான டைம் இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதனால மாணவர்கள்ட்ட ஃபீட்பேக் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து இது கொடுக்குறோம். அதனால நம்ம வந்து 25 கொஸ்டினா போடுறோம். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கறது மூலமாகவும், ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் போடுறது மூலமாகவும், நம்மளுடைய டெஸ்ட் தொடர்ச்சியாக அட்டன் பண்றது மூலமாகவும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட் உங்களுக்கு நடத்துறதுக்கு சரிங்களா? இந்த வீடியோவை நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா, நீங்க இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டினுமே நீங்க அண்ட் கீஸ் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் போடுங்க, அமைதியான முறையில் உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க. வாழ்த்துக்கள்.